மேல்புடாவில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் மக்களை விஜய் சந்திக்க இருக்கிறார் என்றுதான் தற்போது எண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மேல்புடாவில் இருக்கக்கூடிய இந்த வீனஸ் திருமண மண்டபத்தில் மக்களை எதிர்ப்பு குழுவினரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அங்க வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்கு அந்த பகுதி மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளிக்க அந்த காட்சிகளும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்து நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். அவர் பேச இருக்கக்கூடிய கருப்பொருள் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆரவாரம் தற்போது எழுந்திருக்கிறது. அது என்ன பேசப் போகிறார், அதே சமயத்தில் அந்த பேசக்கூடிய கருப்பொருள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, அந்த பகுதி மக்களுக்கு என்ன விதமான ஆதரவாக அது அமையப் போகிறது, திட்டத்திற்கு எதிர்ப்பா மாற்று ஏற்பாடா என்ன பேசப் போகிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே சமயம் அரசியல் கட்சியினரும் இது தொடர்பான தகவல்கள் என்ன பேசப்போகும் என்பது தொடர்பாக உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். நேற்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பகுதி மக்கத்தில் பெரிய போராட்டத்தில் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு அந்த நிலத்தினுடைய மதிப்பு அடக்கத்தில் 3 மடங்காக நாம் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறோம். பல்வேறு மக்கள் அதற்கு இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட நேற்றைய தினம் நிதியமைச்சர் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேன் மூலம் அந்த திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். பலத்த பாதுகாப்பு, 600க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு, ஆங்காங்கே செக் போஸ்டில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உள்ளே வருவதற்கான அனுமதி என்று பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கின்றோம். அதே போல தாவேக கட்சியினராலோ பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, 1 மணி நேரம் மட்டுமே சந்திக்க அனுமதி. அதே போல அந்த பகுதியில் மட்டுமே அவர் சந்தித்து பேச வேண்டும். ஏற்கனவே இதுக்காக அம்பேத்கர் திடல் என்று ஒன்று அந்த பகுதியை சமன்படுத்தி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. மேல்புடாவில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் மட்டுமே, அதுவும் அரங்கிற்கு உள்ளே இல்லை, வெளியே நின்று பேசுவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக ஏகனாபுரம் முழுமையாக இந்த பசுமை விமான நிலையம் அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் அது முழுவதுமாக அந்த இடம் பாதிக்கப்படுகிறது என்று அந்த பகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதி தான் குறிப்பிட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. போராட்டக்காரர்கள் குறிப்பாக 900 நாட்களுக்கு மேலாக 2 வருடங்களுக்கு மேலாக தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களை சென்று சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதற்கென பிரத்யேக வாகனம், பிரச்சார வாகனம் போன்ற ஒரு வாகனத்தில் அவர் சந்திக்க இருக்கிறார். சந்தித்து பேசவும் இருக்கிறார் என்பது பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்ட ஒரு அந்த தூரத்தில் மக்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிக்க செல்கிறார் விஜய். பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார். மக்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். நமது தலைமை செய்தியாளர் சிவா அங்கிருந்து நமக்கு தற்போதைய தகவல்களை தருவதற்காக இணைகிறார். சிவா, தற்போதைய உங்கள் விவரம். கோபால், பரந்தூர் பசுமை விமானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய மக்களை, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இன்னும் சில வினாடிகள்ல இந்த வீனஸ் திருமண மஹால், பரந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தனியார் திருமண மஹாலுக்கு வருகை தர இருக்கிறார். அவர் வரக்கூடிய வாகனம் என்பது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது என்று அவர் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கான ஒரு பிரத்யேக வாகனம், ஒரு கேரவன் வாகனத்தில் தான் அவர் வருகை தருகிறார் என்றும், அந்த வாகனத்தில் நின்றபடியே விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர் பேசுகிறார் என்பதுதான் தற்போதைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தனியார் மண்டபமாக ஏற்கனவே அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட அதிக அளவு கூட்டம் வரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அதன் காரணமாக மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே நேற்று இரவு காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிவுரைகள் கட்டுப்பாடுகளாகவே இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினர் பின்பற்ற வேண்டும், இல்லையேல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையுடனே இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக
முழுமையாக பின்பற்றி இந்த கூட்டத்தை, இந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பேசுவதற்கான இந்த நிகழ்ச்சியை விஜய் நடத்தி கொள்ளலாம் என்று காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே சரியாக 12 மணிக்கு விஜய் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் மக்களையும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து இந்த திட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை உரையாக நிகழ்த்த இருப்பதாக தெரிகிறது. எனவே அவர் ஆற்றக்கூடிய இந்த உரையில் என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன, ஒவ்வொரு முறையும் அவர் பேசும்போது அரசையும் குறிப்பாக திமுகவை நோக்கி பல்வேறு காரசாரமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைப்பது வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார். அவருடைய முதல் மாநாட்டிலும் சரி, அதே போன்று அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டிலும் சரி, ஒரு காரசாரமான கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்துல, அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே அந்த அடிப்படையில நேரடியாக கட்சி தொடங்கிய பிறகு விவசாயிகள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தந்து அந்த விவசாயிகள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு என்பதால் இந்த முக்கிய அம்சங்கள் தொடர்பாக பேசுவதற்கு விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும், இதில் அரசை தாக்கக்கூடிய வகையில, அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலான பல்வேறு வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த சந்திப்பின் போது கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரை விஜய் பேசுவதற்கான ஒரு ஸ்கிரிப்ட் தயார் நிலையில இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர் விஜய் உரையாற்றுவது ஒரு புறம் இருந்தாலும் இந்த போராட்டக்காரர்கள் கிட்டத்தட்ட 910 நாளாக போராடி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்தித்து அவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு பெறுவதாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை பொறுத்தவரை 5400 ஏக்கர் பரப்பளவுல இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் தீட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 29,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பசுமை விமானம் அமைக்கப்பட இருப்பதாகவும் வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதாகவும், அதனை மாநில அரசு செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் காரணமாக இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் தொடர்ந்து தமிழக அரசுக்கு பிரச்சனை இருக்கிறது. அந்த போராட்டக்காரர்களிடம் ஏற்கனவே பல முறை அரசு சார்பாக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் தங்களுடைய விளைநிலங்களை விற்றுதான் நாங்கள் இந்த விமான நிலையத்தை வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதனை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோரிக்கையாகவும் வலியுறுத்தலாகவும் குற்றச்சாட்டுகளாகவும் கூட அரசிடம் முன்வைத்து விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து பிரதிபலன் தரப்படவில்லை என்பதுதான் அவர் வைக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டு. ஆனால் அரசு தரப்பில் தெரிவிக்கக்கூடிய ஒன்று, இங்கு போராடக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு தொகையாக 3 மடங்கு நாங்கள் அவருடைய நிலங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம், சந்தை மதிப்பிலிருந்து 3 மடங்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு மிகவும் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த தொகையை வைத்து ஓராண்டு கூட தங்களால் வாழ்க்கையை நடத்த இயலாது என்ற ஒரு கடுமையான ஒரு கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய நிலத்தில் எங்களை வாழ விடுங்கள் என்ற ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு அகதி போல் மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைமைதான் எங்களுக்கு இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இன்னும் சில வினாடிகள்ல அவர் வருகை தரக்கூடிய அந்த வாகனம் என்பது நம் கண்ணில் தென்பட இருக்கிறது. நேரடியாக அவர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 910 நாளாக போராட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து அவருடன் கலந்துரையாட இருக்கிறார். அவர் வாகனத்திற்கு முன்பு வரக்கூடிய ஒரு வாகனம், ஒரு கார், இனோவா கார் தற்போது வருகை தந்திருக்கிறது. இன்னும் சில வினாடிகள்ல அவர் வரக்கூடிய வாகனமும் வருகை தர இருக்கிறது, நம்முடைய கண்ணில் தென்பட இருக்கிறது. நேரடியாக அவர் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது இன்னும் சில வினாடிகள்ல தொடங்க இருப்பதுதான் தற்போதைய களச்சூழலாக இருக்கிறது. சிவா, இப்போ நீங்க தாவேக்கோட நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம், ஒட்டுமொத்தமாக நாடே இந்த விஷயத்தை பார்க்கிறது என்று அவர் கூறியிருந்தது பார்க்க முடிந்தது. அதே சமயம் சில கட்சிக்காரர்களுக்கு வந்து உள்ள அனுமதிக்கிற தாவேக்க சார்ந்த நிர்வாகிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கட்சியினரும் மற்ற நிர்வாகிகளும் எவ்வளோ பேர் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கா? அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க தாண்டி உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க செய்யப்பட்டிருக்கா? கட்சியினர் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக பார்க்க முடியுது. என்ன விவரம்?
கோபால், அதாவது இந்த தனியார் திருமண மண்டபம் என்பது, இந்த மண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரை மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படுவதற்கான ஒரு ஒரு சூழல் என்பது மண்டபத்திற்குள் இருக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில தாவேகா நிர்வாகிகளே 500க்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இந்த பகுதி மக்கள், இந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களே 50லிருந்து 80 வாகனங்கள் வரை இருக்கும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள், அதுல ஒரு குறிப்பிட்ட வாகனங்கள் மண்டபத்திற்கு உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாகனங்கள் மண்டபத்திற்கு வெளியே சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் அணிவகுத்து நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கிராம மக்கள் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் இந்த சந்திப்புல, விஜய் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த சந்திப்புல அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாம 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அதிக அளவு மக்கள் நெருக்கம், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அந்த மண்டபத்தினுடைய அரங்கிற்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் அது பார்க்கிங் ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு வாகனம் செல்வதற்கு, விஜய் வரக்கூடிய கேரவன் வாகனம் செல்வதற்கென ஒரு தனி பாதை, ஒரு ரெட் கார்பெட் அந்த பகுதியில போடப்பட்டிருக்கிறது. அந்த ரெட் கார்பெட் குறிப்பிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையில தான் விஜய் வருகை தர இருக்கிறார். அந்த பாதையில வருகை தந்து அந்த கேரவனில் நின்றபடிதான் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் பொதுமக்களையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார். எனவே அதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்பாகவே எல்லையிலேயே பல்வேறு வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை வைத்திருக்கக்கூடிய நடத்தப்பட வேண்டும், இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதை நேற்றைய தினமே திட்டவட்டமாக காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்து விட்டார். எனவே தேவையற்ற வாகனங்கள் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரந்தூர் பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே எல்லை காவல் மாதிரி அமைத்து அந்த பகுதியில வாகனங்கள் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அங்கேயே வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. பெரும்பாலான வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த வாகனங்கள்ல கூட ஏராளமான கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு அந்த அனுமதி தற்போது வரை வழங்கப்படவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த விளைநிலங்களை தாரை வார்த்திருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் என்பதனை அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்தும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்திப்பதற்கு தான் அனுமதி, கட்சி நிர்வாகிகளுக்கு பெரும்பாலும் அனுமதி கிடையாது என்பதனை நேற்று தினமே தெரிவித்து விட்டார்கள். எனவே இந்த சந்திப்பு இன்னும் சில வினாடிகள்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நடிகர் சவுந்தரராஜா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்போது வரை வெறும் தென் மாநிலங்கள்ல மட்டும் இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக, போராட்டம் தொடர்பாக இந்த செய்தி பரவியிருந்த நிலையில விஜயினுடைய வருகை ஒட்டி இது பல்வேறு வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமையும் இந்த செய்தி பரவி இருக்கிறது, கவனம் பெற்றிருக்கிறது. எனவே இந்த விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இவர் வருகையின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நடிகர் சவுந்தரராஜா குமுதம் செய்திகளிடம் பிரத்யேகமாக தெரிவித்திருந்தார். எனவே இந்த சந்திப்பு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, விஜய் இந்த பொதுமக்களிடமும் விவசாயிகளிடமும் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்க போகிறார், இது 2026 தேர்தலுக்கான ஒரு யுக்தியா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் சற்று நேரத்துல சில வினாடிகள்ல பதில் கிடைக்க இருக்கிறது. விஜய் இன்னும் சில வினாடிகள்ல வருகை தர இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் இன்னும் வினாடிகள்ல தொடங்க இருக்கின்றது. கோபால், சிவா, இப்போ நீங்கள் அந்த பகுதி மக்களையும் சந்தித்து பல கருத்துக்கள் அவங்க சொன்னதையும் கேட்டீங்க. குறிப்பாக மற்ற கட்சியினர் வந்து சென்றதற்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததற்கும் ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னு பொதுவெளியிலும், அந்த பகுதி மக்களுக்கு அட்லீஸ்ட் விஜய் வந்தால் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுதா? நிச்சயமாக கோபால், இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு ஆளும் திமுக அரசு இதற்கு ஆதரவாக நின்றாலும் கூட பல்வேறு கட்சிகள், குறிப்பாக அதிமுக தொடங்கி பாஜக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாக இங்கு போராடக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து பேசி சென்ற காலங்கள் எல்லாம் இந்த பரந்தூர் பகுதியில அரங்கேறி இருக்கிறது. அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு முக்கியத்துவம் என்பது விஜயனுடைய வருகைக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்த மக்களிடையே அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விஜய் கடந்த 2-3 முறை நடத்தப்பட்ட அந்த அவர் அரசியல் சார்ந்த கூட்டமாக இருந்தால் ஒரு நேர்மையான ஒரு அரசியலாகவும் இருப்பதாக
இங்க இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்கள். எனவே அவர் வருகை தந்த பிறகு, அவர் எங்களுக்கு ஆதரவு தந்த பிறகு இந்த நிலை, எங்களுடைய நிலை மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதனை இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதே போன்ற விவசாயிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் ஆதரவு கரம் நீட்டினாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக, நடிகராக விஜய் இந்த பகுதியில் வந்து மக்களிடம் பேசும்போது அது அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே அவர்களும் கருதுகிறார்கள். எனவே அரசு தரப்பிலிருந்து இதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பன பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தமிழக அரசும் அதில் தயாராக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தலைமையிலான ஒரு குழு இந்த பகுதியில விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் போன்றவையெல்லாம் எந்த வகையில பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு குழு அரசின் சார்பாக ஏற்கனவே அமைக்கப்பட்டது. தற்போது வரை அந்த குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தற்போது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்த பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலான நீர்நிலைகள் இதன் மூலமாக அழிக்கப்படுகிறது. ஏரி, குளம், குட்டை போன்ற நீர்நிலைகள் இதன் மூலமாக அழிக்கப்படுகிறது என்பதனை இயற்கை ஆர்வலர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டாக முன்வைத்து அவர்கள் ஒருபுறம் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். எனவே இதனையெல்லாம் காக்க வேண்டும், இயற்கை வளத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்திருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய போராட்டம் தொடர்கிறது என்பதை அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில உணவு இல்லாமல் எவரும் வாழ முடியாது, ஆனால் விமான நிலையம் இல்லாமல் கூட வாழலாம் என்பன போன்ற கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. எனவே இந்த மக்களை தான் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் சந்திக்க இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால். சிவா, உங்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.